Hi friends, welcome to Kutties kitchen. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம வாழைக்காயை கழுவிடலாமா? நம்ம வாழைக்காய் கழுவியாச்சு. இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். கொஞ்சமாக கடல மாவு எடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப காரமாக இருக்கனால நான் கடல மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். நம்ம மாவு கலந்துக்கலாம். உங்களுக்கு உப்பு சோடாப்பு எல்லாம் மாவுலேயே இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்புறம் வேணால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி போச்சுன்னா மாவு இல்லை என்கிட்ட. நல்லா பசஞ்சாச்சு. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வச்சிடலாமா? இப்போ வாழைக்காய் எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தோலை எடுத்துக்கோங்க. ரொம்ப காய மட்டும் ரொம்ப இது பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. நம்ம காயை கட் பண்ண இருக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி தோல் நல்லா சீவிக்குங்க. எனக்கு பிடிச்சிருந்தா சீவாதீங்க, பிடிக்கலன்னா சீவிடுங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சீவிடுறேன். இதே மாதிரி ரெண்டு காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிக்கும், அதனால் நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வேகாது, வாழைக்காய் அப்படியே இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட வாழைக்காய் கட் பண்ணுறது இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் பிடிச்சா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வாழைக்காய் வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி கருப்பாக ஆகிரும். அது ஒன்றும் இல்லை,
ஒன்றும் கவலைப்பட வேணாம், சும்மா பாருங்க. அழகாக கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதுக்குள்ளே போட்டு பாருங்கள். மாவு காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் முதிர்ந்தால் இந்த மாதிரி மாவில் நல்லா உருட்டி அப்படியே எண்ணெய்க்குள்ள எடுத்து போட்டுருங்க. நீங்கள் பார்த்து போடுங்க, கையில் பட்டுற போது. பாருங்க, சூப்பரா பஜ்ஜி ஸ்மெல்லாம் வருது. உங்களால இதுல எவ்வளவு போட முடியுதோ அவ்வளோ வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்க என்னோட சட்டி பெருசா இருக்கனால நான் நிறைய போட்டுக்கிறேன். உங்ககிட்ட சின்னதா இருந்தா பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம், அப்போதான் வேகும். இப்போ வெந்துருச்சு. இந்த மாதிரி கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எல்லாமே வந்துருச்சா, அதனால நம்ம எடுத்துடலாமா? இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, அப்போதான் எல்லா எண்ணெயும் கீழே வடிஞ்சு போகும். இல்லைன்னா கரண்டியில் இருக்கும் எண்ணெயும் கூட வந்துடும். பாருங்க எவ்வளோ அமேசிங்காக வந்திருக்குன்னு. இதே மாதிரி உங்களுக்கு போடணும்னு ஆசையா இருக்கா? போட்டு பாருங்க. இதே மாதிரி வரலைன்னா நீங்க என்னை தாராளமா கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இது நல்லா இதே மாதிரி தான் வரும்னு. நான் கேரண்டியோட சொல்றேன். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட போகலாம். மீதி இருக்கலாம் அம்மா வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூடாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேஸ்டாக இருக்குங்க. பாய்.